பிச்சு போட் சினிமாலைக்கு இந்த இப்படிலாம் என்ன ஷோ பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டை பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ விக்ரமுக்கும் அண்ட் சாண்ட்ரா, திவ்யா, பிரஜின் இவங்க 3 பேருக்கு வேண்டியதில்லை. இப்போ அது கூட ஆல்ரெடி வந்து பழைய எதிரியான விஜய் பார்வதியும் வந்து அவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து விக்ரம் வந்து கூப்பிட்டுட்ருக்காரு. இப்போ அவருக்கு வந்து மேற்பார்வையிடணும், இவங்க 2 பேர் தான் எல்லா வேலையும் செய்யணும், ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நைட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க என்ன பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா, சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு ரொம்ப நேரமாக ஆல்மோஸ்ட் 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து அங்கே உட்காந்துட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் திவ்யா வந்து அந்த நெய் மேட்டரில் அழுதுட்டுருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா காசிப்ஸ் பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விக்ரம் வந்து 1 வாட்டி கேட்டார், 2 வாட்டி கேட்டார், 3 வாட்டி கேட்டார். ஸோ இவங்க வந்து சாப்பிட்டுட்ருக்கோம் ஊட்டி விட்றீங்களா, ஸ்பூன் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. அது எல்லாமே அவர் சைலண்ட்டாக கேட்டார். இப்போ ஒரு லெவலுக்கு மேலே வந்து இவங்க திரும்பவும் கேட்கும்போது அவங்க சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு திரும்ப சொன்னோன்னே அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சாப்பிடும்போது வந்து அவங்க 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து சேர் போட்டு உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு வந்து பாட்டு பாடுறாரு, கை கிளாப் பண்ணிகிட்டு இருந்தார். உடனே வந்து கிளாப் பண்ணாதீங்க தலைவலிக்குது, பாட்டு பாடாதீங்க தலைவலிக்குது, ஒரு பர்சனல் ஸ்பேஸில் வந்து கேட்காம வந்து உட்காடுறீங்களே அறிவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி விஜய் பார்வதி ஒரு பக்கம் வந்து விக்ரம் வந்து கேட்க, ஏங்க இவ்வளோ நேரம் பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காரு ஒரு விஷயம், நான் வந்து கேட்டுட்ருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் சாப்பிட்றீங்க. இப்போ நைட்டு வந்து நாளைக்கு பிக் பாஸ் வந்து உனக்கு ஒரு வேலை கொடுத்தனே உன்னை செஞ்சியா அப்படின்னு என்ன தானே கேட்பாரு. நான் அதுக்காக இங்கே உட்காந்துட்ருக்கேன், நீங்கள் அப்போ தான் சாப்பிடுவீங்கன்னு அப்படின்னு சொல்லி அவர் வந்து உட்காந்துட்ருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து அந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. அதில் வந்து நடுவில் வந்து பிரஜின் உள்ள வந்து அந்த டாஸ்க் நடந்ததில் அந்த டாஸ்கில் ஒரு விஷயம் இருக்குது, நான் நாளைக்கு வச்சு செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த மாப் டீமில் வந்து ஏதோ உள்ளே நடந்தது அப்படின்னு சொல்லி அது சேதுக்கிட்ட சொல்லி நான் அதை கிழிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று சொல்லிகிட்டு இருக்காரு. என்ன மேட்டர்னு தெரியல. அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது விக்ரம் வந்து இவங்க வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் சொல்லிட்டார் அவர். அந்த ஒரு பாயிண்ட்டு பிடிச்சி என்ன வேலை செய்ய மாட்டேங்க அந்த ஒரு பாயிண்ட்டு பிடிச்சிட்டு பயங்கரமாக வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் அதுக்கும் சாரி கேட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டே இருந்தேன். இப்போ அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் லைட்டே போட்டாங்க. ஸோ இப்போதையும் வந்து வேலைகள் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இப்போ அவங்க வந்து அந்த வேலையை எப்படி ஓடுறதுன்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி விக்ரமும் வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஏதோ ஒரு கண்டென்ட்டாக வந்து ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.